ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு வார வாரம் 7 நாட்களுக்கான பலன் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனி பதிவுகளாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம பிறந்த லக்னம் எதுன்னு பார்த்து அந்த லக்னத்திற்குரிய பதிவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த விருச்சிக லக்னத்திற்கு பிப்ரவரி 17 சனிக்கிழமையிலிருந்து பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7 நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். முதல் நாள் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நமக்கு மனசுல சந்தோஷம், மனசனுடைய அறிவு சார்ந்த வேலைகள், கலைத்திறமைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி அதை உள்ளபடியே வளர்ச்சியடை செய்வதற்குண்டான, மகிழ்ச்சியை பகிர்வதற்குண்டான வகையில் அது வேலை செய்யும். அதனால உறவுக்கும் நல்லா இருக்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுடைய திறமைகள் மேம்பட உதவும், சந்தோஷம் மேலோங்கும் நல்ல நாளாக அமைகிறது. அடுத்த நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மிருகசிரீஷம் நட்சத்திரம், ரிஷபராசியில 7ஆம் வீட்டில் சந்திரன், 2 பாதம் மிருகசிரீஷம், ரிஷபத்திலையும் 2 பாதம் மிருகசிரீஷம், மிதனத்திலையும் இருக்கும். செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். செவ்வாய் 4ஆம் வீட்டு துலா லக்னத்துக்கு, அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 3ஆம் வீடு என்பது என்ன? தைரியம், தன்னம்பிக்கை, அதை வளர்த்து விட்டுரும். அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆவணங்கள், கருவிகளை பயன்படுத்துறது, அக்ரிமெண்ட் போடுறது, இடமாற்றம், ஒரு பிரயாணம் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கும். வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய நல்ல நாள். இந்த மிருகசிரேஷ நட்சத்திரம் திங்கட்கிழமை காலையில் 10:32க்கு நிறைவுறுகிறது. அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:32 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம். அப்போ 8ல் சந்திரன் மிதுன ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் கொஞ்சம் தடுமாட்டத்தை கொடுப்பாரு. ஞாபகம் மறதி, பொருள்களில் ஏதாவது இழக்கிறதுக்கு உண்டான விஷயம், அல்லது ஹெல்த் இஷ்யூஸு, உணவு ரீதியாக ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, மன ரீதியாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் 8ல் சந்திரன். பட் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு 5ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பெருசாக பாதிச்சிடாது. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனுடைய பெரும்பாலான பவரை குறைச்சிடும். 75% குறைச்சிட்டு லைட்டாக அந்த எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் அது சரியாயிரும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு உணர்வு பூர்வமான செயல்பாடுகள், கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, இது மாதிரியான தொடர்புகளை செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். கமிஷன் வகை துறைகள், கன்சல்டிங் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:12க்கு இந்த திருவாதிரை முடிஞ்சிருது. புனர்பூச நட்சத்திரம் தொடங்குது. நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணியில் இருக்காரு. அதனால வேலை வாய்ப்புக்கு சாதகமான நல்ல நாளாக இருக்கிறது. சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் உண்டாகும். வீடு மாற்ற, இடமாற்றத்துக்கு உண்டான நடவடிக்கைகளில் இறங்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நன்மைகளை கொடுக்கும். புது முயற்சிகள் பலன் அளிக்கும். எதுலேயும் ஒரு ஊக்கமாக ஈடுபடக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். இந்த குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசமானது பிப்ரவரி 21ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:17 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தொடங்குது. கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரம், நம்மளுக்கு 9ஆம் இடம், பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு 8ஆம் இடமான கும்பராசியில் இருக்கிறதுனால இந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது பூர்வீகம், குலதெய்வம், முன்னோர்கள், வெளியூர், வெளிநாடு, வட்டார பழக்க வழக்கங்கள், அதாவது உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடு கல்வி, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்னைக்கு நெகட்டிவாக வேலை செய்யும்.
இப்போ அதை போக நம்ம உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கோம், ஒரு தொழிலில் இருக்கோம், அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்து புது நபர்களை சந்திப்பது சார்ந்து பூர்வீகம் சார்ந்து நல்லா இல்லைங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த பூச நட்சத்திரம் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 4:42 வரைக்கும் இருக்கு. மாலை 4:42க்கு மேல ஆயில்ய நட்சத்திரம். இப்ப நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரன் புதனுடைய செயல்பாட்டை குறிக்கிறார். புதன் கிரகம் வந்து நமக்கு கும்பராசியில் இருக்கிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் மகர ராசியில் இருக்காரு. அதனால இன்னைக்கும் வந்து உணர்வு பூர்வமான நிலைகளுக்கு நன்மைகளை தரும். கம்யூனிகேஷன், மூளை உழைப்பு, கமிஷன் வகை, மார்க்கெட்டிங், ஒப்பந்தம், இதுக்கெல்லாம் நல்லது. அப்ப இந்த புதனுடைய நட்சத்திரம் மறுநாள் பிப்ரவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வந்து 7:24 மணி வரைக்கும் இருக்கு. அது வரைக்குமே நமக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. ஆனால் புதன் 4ஆம் இடத்துல, அதாவது புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய், அவர் வந்து நம்மளுக்கு புதனுடைய அதே மகர ராசிக்கு உண்டான பலனை தர்றார். அந்த 3, 9ங்கிறது கம்யூனிகேஷன் லைன். அப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அந்த அவிட்டம் நட்சத்திரத்துல 3ஆம் பாத 1, 2 பாதங்கள் வந்து மகர ராசி, 3, 4 பாதங்கள் வந்து கும்பராசி. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஆனாலும் கூட அந்த புதன் செய்யக்கூடிய வேலை யாருடைய வேலை? செவ்வாயினுடைய வேலை. அப்ப அந்த செவ்வாய் நமக்கு 3ஆம் வீட்டுல பலமா உட்கார்ந்துருக்காரு, அதுவும் உச்சமா இருக்காரு, நம்ம லக்னாதிபதி. அதனால நம்ம திறமைகள், கலைத்திறனை வெளிப்படுத்துறது, இதுக்கெல்லாம் சாதகமாக கொண்டு போயிட்டு இருக்கும். கம்யூனிகேஷன், கமிஷன் வகை, வெளிநாட்டு தொடர்பு, கன்சல்டிங், ப்ரொஃபஸர் ஒர்க்கு, மார்க்கெட்டிங் லைனு, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்படி இந்த 7 நாட்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பார்த்து பயனடைகிறோம். அதில் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தை இன்னும் நமக்கு துல்லியமாக நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் கணக்கி உபநட்சத்திரங்களாக நம்ம பிரிக்கணும். நம்ம டிகிரிக்கு லக்ன புள்ளியை தொடக்கமாகிற டிகிரிக்கு 12 பாவங்களுக்கு உண்டான டிகிரிகளுக்கு என்னென்ன கிரகங்கள் நமக்கு ஆதிக்கம் பெறுகின்றன, எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் நமக்கு பணியை வழங்கும், தொழிலை வழங்கும், பணத்தை வழங்கும், எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் வந்து உறவை வழங்கும், எந்த நட்சத்திரம் ஆகாது கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும், இதையெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை அடாப்ட் பண்ணும்போதும், திசாபுத்திகளை அடாப்ட் பண்ணும்போதும், நம்ம ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போதும் நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அது சரியான பதிலை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.